ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி 27th May 2026ஓட எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாஸை நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு வர்றது வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க இண்டெக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸ்லாம் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கா, நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கா, ஓப்பனிங் க்ளோசிங் லெவல்ஸ் என்ன, அண்ட் முக்கியமான ஒரு சில ஷேர்ஸோட லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். முக்கியமான ஒரு சில ஷேர்ஸை பற்றி இன்றைக்கி வந்திருக்க கரண்ட் அப்டேட் வச்சு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2 ஸ்டாக் பற்றி பேசியிருந்தோம். ஜேகே டயர்ஸ் பற்றி பேசியிருந்தோம், சீமென்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ரெண்டுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸஸை நம்ம டெய்லி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு நம்ம தனித்தனி வீடியோலாம் நிறைய இன்னும் கேண்டில்ஸ் பற்றி போடலாம், நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி தனித்தனியாக போடலாம். மார்க்கெட் கேப்பு, ஆர்ஓஇ பற்றி, அப்புறம் 5 இயர்ஸாக ரெவன்யூ எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க, டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ எல்லாத்த பற்றியும் தனித்தனியாக பேசி ஒரு வீடியோஸ் போவோம். இப்போ இன்றைக்கி கரண்ட் அப்டேட்டடில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி 6 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 23,907 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் அப்போ 23,880 ஓப்பன் ஆச்சு. அண்ட் க்ளோசிங் அப்போ 23,907 6 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஓப்பனிங் அப்போ 75,939.86 ஓப்பன் ஆகியிருக்கு. க்ளோசிங் அப்போ 75,867.80 க்ளோஸ் ஆகிருக்கு. 141.91 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி மார்க்கெட்டில் சூஸ்லான் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்மளே கேட்குற அளவுக்கு மார்க்கெட்டில் இன்லைனில் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. க்ளோசிங்கை நிறையும் போது செகண்ட் ஹாஃபில் திடீர்னு என்ன ஆச்சு, என்ன நியூஸ்னே தெரில, டக்குன்னு ஒரு 6% வந்து என்றைக்கும் இல்லாமல் ஹைக் கொடுத்து க்ளோசிங் அப்போ 57.75ன்ற ப்ரைஸிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ₹3 ஏறி 6% கிட்ட ஏறி இருக்குது இன்றைக்கி. அண்ட் இன்றைக்கி Q4 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியாவில். இந்த ஸ்டாக் இப்போ ₹936 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ₹936. இது 52 வீக்ஸ் ஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1331.90. அதே மாதிரி 52 வீக்ஸ் லோ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ₹865. இது மிடில் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மிடிலுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம ஏன் இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் ₹897.5 மில்லியன் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அண்ட் ஆப்ரேஷன்ஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் ₹10.55 பில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதை விட அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஸ்டாக் வச்சுருக்க எல்லாருக்கும் டிவைடண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு பர் ஷேருக்கு ₹30 டிவைடண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து நார்மலான இது கிடையாதுங்க. ₹30 இந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் இருக்க ஒரு ஸ்டாக்குக்கு ₹30 டிவைடண்ட் ருப்பீஸாக நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுவும் Q4 ரிசல்ட்ஸ்க்காகன்னும் போது இது ரொம்பவே பெரிய விஷயம். இது வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பாசிட்டிவாக கிட்டத்தட்ட 3-4 குவார்ட்டர் ரிசல்ட்டுமே பாசிட்டிவில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, பக்ரீத் நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. நாளைக்கு 29th May 2026 என்ன இதோட ரிஃப்ளெக்ட் ஏதாவது ஆகுதா, மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுதா, நெகட்டிவாக ட்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. இது இப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பாய்.